Hello guys, welcome back to another YouTube video. So ரொம்ப நாள் கழிச்சு நான் மீஷோல இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். So today is gonna be a haul video. And winterக்கு ஏத்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் தேடினேன். எல்லாமே வாங்கிட்டேன். எவ்வளவு வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். And around 20-25 ப்ராடக்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கவுண்ட் பண்ணல. And also எப்பயாச்சும் என்ன குட்டி பார்சலா வந்தாலுமே உடனே ஓபன் பண்ணிடணும். எனக்கு எல்லாம் பார்சல் கவுந்து விடுது. உடனே ஓபன் பண்ணிடணும் எனக்கு. பட் இந்த தடவை எப்பயுமே ஓபன் பண்ணாம ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் இன்னும் டெலிவரி ஆகல. அது சென்னை வந்துச்சு, பட் தெரியல ஏன் இன்னும் டெலிவரி ஆகல. இன்னும் 3 நாளா டிலே ஆயிட்டே இருக்கு. ஓகே, நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம்னு இருக்கேன். So if you are interested in haul videos, skincare, hair care, makeup related videos, please subscribe to my channel and also follow me on Instagram. So let's start the video. So totally 14 ப்ராடக்ட். இன்னும் ஒரே ஒரு ஸ்வெட்டர் மட்டும் வரல. அது வந்துருச்சுன்னா இந்த வீடியோல எண்ட்ல ஆட் பண்ணிடுறேன். வரலன்னா நான் அதை கேன்சல் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன்னொன்னையும் ஓபன் பண்ணி ட்ரை ஆன் பண்ணி எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் என்னன்னு எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டாக்கிங்ஸ் வாங்கிடுவேன். என்கிட்ட வந்து பிளாக் கலர் ஸ்டாக்கிங்ஸ் நான் இப்போ ரீசெண்டா வேற எதுலயும் வாங்கினேன். அமேசான்ல வாங்கினேன் நினைக்கிறேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நியூ கலர்ல ஒன்னு ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஸோ எல்லா ப்ராடக்டோட ப்ரைசஸ் அண்ட் சைஸ் எல்லாமே வந்து நான் ஸ்கிரீன்லயே கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த லெகின்ஸ் வந்து சாக்ஸ் டைப்ல இருக்கு எண்ட்ல. ஓகே, ஸோ ஓப்பனா இருக்காது. நீங்க இதுக்கு மேல ஷூ ஏதாச்சும் போட்டா நல்லா இருக்கும். நான் இதுக்காக ஒரு ஷூவுமே வாங்கியிருக்கேன். அது எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ இது அண்ட் இதுல வந்து உள்ள திக்கான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வார்மா இருக்கிறதுக்கு. செகண்ட் வந்து ஒரு பெரிய பாக்கெட்ல எடுத்திருக்கேன். இது என்னன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. சிசர் எங்க மடியில என்னது? ஓ சாரி, இது வந்து கோட் செட்டு. நைட் சூட் மாதிரி பேண்ட் அண்ட் டாப் வரும். டிஷர்ட் செம்ம சாஃப்டா இருக்கு, செம்ம திக்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கிளைமேட்டுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். This is the top, the round neck and full sleeve. செம்ம சாஃப்டா இருக்கு. ஆனா கலர் வந்து ஃபுல் பிளாக் மாதிரி இல்ல, ஒரு மாதிரி கிரேஷ் பிளாக் மாதிரி தான் இருக்கு. அப்படியே டார்க் பிளாக் கலர் இல்ல. நெக்ஸ்ட் ஐ காட் a flannel shirt. இந்த ஷர்ட் வந்து ரொம்ப நாளா ஓவர் சைஸ் ஷர்ட் வாங்கினேன். அதுவும் ஃபிளானல்ல வந்து போட்டா இன்னும் கிளாஸா இருக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ ஐ காட் திஸ் ஒன். கண்டிப்பா ஃபிளானல் அளவுக்கு திக்கா இருக்காது. நார்மலா ஏதாச்சும் ஒரு துணியில பண்ண மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் அவ்வளோ திக்கா இல்லைனாலுமே லைட்டா ஓகே தான். ரொம்ப மோசமா இல்ல, குவாலிட்டி ரொம்ப மோசமா இல்ல. This is the shirt. I don't know how it will look on me. நான் போட்டு பார்த்தா தான் தெரியும் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கூட தெரியலையே. ஸோ மோஸ்டா நான் இது வந்து நெக்ஸ்ட் சைஸ் தான் வாங்கியிருப்பேன். என் சைஸ் வந்து இப்போ எஸ். நான் கண்டிப்பா இது எம் தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிட்டா போடுறதுக்காக நான் அதை வாங்கல, ஓவர் சைஸ்டா போடணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஸ்லிப்பர் வீட்டுக்குள்ள போட்டுக்கிறதுக்காக இது வாங்கினேன். செம்ம கால்லாம் சில்லுன்னு அப்படியே நடக்கவே காண்டா இருக்கு. I got a short skirt, guys.
I got this short skirt. இது ஏன் வாங்கினேன்னா நான் சொன்னேன்ல பிளாக் கலர்ல அந்த ஃப்ளீஸ் லெகின்ஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ அது போட்டுட்டு இது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதனால வாங்கினேன். இது வந்து அட்ஜஸ்டபிள். இந்த இடத்துல இவ்வளோ குட்டியாக்குனீங்கன்னா போட முடியாது. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த நாட் கூட டைப் பண்ணிக்கலாம். டை கூட நாட் பண்ணிக்கலாமா, நாட் கூட டைப் பண்ணிக்கலாமா? நாட்னா முடிச்சு, இந்த டை கூட நாட் பண்ணிக்கலாம். என்னவோ முடிச்சு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். குவாலிட்டியும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஷூ வாங்கினேன்னு சொன்னல, இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா டப்பாவில் வந்துருக்கு. ஸோ இதான் அந்த ஷூவாக இருக்கும். டப்பாவே பிரிக்கல, அதுக்குள்ள அந்த ஸ்மெல் வருது. I don't like the quality of this. Petrol smell மாதிரி வருது. இதுதான் அந்த ஷூ. இதுலயும் நம்பர் 7 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குட்டி ஹீல் வருது. அண்ட் ஓவராலாகவே ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் எக்ஸ்ட்ராவாக ஹீல் வருது. திஸ் ஒன் லுக் நைஸ், அதனால வாங்கினேன். எனக்கு இந்த பாயிண்ட்டி, எனக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ரவுண்டாக இருக்கிறது பிடிக்கல. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நீட்டமாகவோ இல்லைன்னா கொஞ்சம் பாயிண்டியாகவோ இருந்தால் தான் நல்லா இருக்கும். பட் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியும். போட்டு தான் ட்ரை பண்ணலாம். ஷூ வாங்கினா சாக்ஸ் வாங்கணும்ல. ஐ காட் சம் சாக்ஸ். அண்ட் இந்த சாக்ஸ் வந்து கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி பின்ட்ரெஸ்டி சாக்ஸ். இந்த சாக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி காட்ட போகிறது இல்லை. ஓகே, ஐ திங்க் ஐ மைட் கீப் திஸ் சாக்ஸ். ஸோ இது வேணால் ஓப்பன் பண்ணிடுறேன். ஒன்றுத்தில் வந்து இந்த மாதிரி ஃபயரி ஹார்ட் பிரிண்ட் இருக்கும். ஒன்றுல வந்து இந்த ஃபயர் ஹார்ட் பிரிண்ட் இருக்கும் பிங்க் கலரில். அண்ட் இன்னொன்றுல வந்து என்ன எழுதிருக்கு, க்ரஷ்ன்னு எழுதிருக்கு ஹார்ட் ஷேப்பில். அண்ட் இன்னொன்று வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி செக்குடு இதுவாக இருக்கும். ஐ காட் திஸ் ஒன். இது வந்து ஃபுல் சாக்ஸ். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு லென்த் நிறையா இருக்கும். ஐ திங்க் ஐ மைட் கீப் திஸ். இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள டிசைட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் இது பிரிக்க முடியும், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாதனால. நெக்ஸ்ட் ஐ ஹேவ் திஸ் டிஷர்ட். கொஞ்சம் திக்கா ஸ்வெட் ஷர்ட் மாதிரி தான் இருக்கும். இதில் ஒயிட் கலர் காலர், இதில் ஒயிட் கலர் காலர் அண்ட் ப்ரூக்லின் இருக்கும். திஸ் இஸ் வெரி திக். ஆக்சுவலி நல்லா இருக்கு. இதை நான் வச்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போட்டு பார்த்து எனக்கு அது செட் ஆச்சுன்னா தான் வச்சுக்க முடியும். ஓகே, ஆக்சுவலி எனக்கு இதை ஆர்டர் பண்ண ஞாபகமே இல்லை. பட் மேட்சிங்காக நானே ஒரு ஸ்வெட் பேண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சிக்காகோன்னு போட்டுருக்கு. சிக்காகோ அண்ட் புருக்லின் ஆர் நாட் டுகெதரா? எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கே ஞாபகம் இல்லை. நான் அதே மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்வெட் பேண்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவுமே நல்லா திக்காக இருக்குது. ஆனால் அந்த ஸ்வெட் ஷர்ட் அளவுக்கு திக்காக இல்லை, பட் மைல்ட்லி திக்காக இருக்குது. இதுவே அதுக்கு பேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கேஷுவல் அவுட்டிங், it look nice together. I don't have a hoodie, so இந்த white கலர்ல ஒன்று வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் cropped hoodie மாதிரி தான் இருக்கு. ஃபுல் லென்த் வருமா? இல்லை, ஃபுல் லென்த் வரல, கொஞ்சம் cropped மாதிரி தான். லேயரிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். தனியாக போட்டு போக முடியாது. இதில் என்ன இஷ்யூனா, இங்கே வந்து ஒரு நாட் வருது. அண்ட் இதில் என்ன இஷ்யூனா, நீங்கள் செம்ம திக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா இது அவ்வளோ திக்காக இல்லை. அந்த ஸ்வெட் ஷர்ட் அளவுக்கு இல்லை, லைட்டாக திக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் உள்ளே ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டுட்டு தான் மேலே போட போகிறீங்கன்னா இது ஓகேயா இருக்கும். பட் தனியாக இதை மட்டும் போடுறீங்கன்னா உங்களுக்கு குளிருக்கு குளிருக்கு ஏற்ற மாதிரி தான். இதுதான் இந்த லைக் டெடி பேர் மாதிரி ஒரு ஹுட்டின்னு சொன்னால, இதான் நினைக்கிறேன். இதில் என்னன்னா, இந்த ஃபுட்டில் இந்த மாதிரி கார்டு இருக்கும்.
I like this. பட் தெரியல நான் இதை வச்சுப்பேன், நான் இதை போட்டு வெளியே போக முடியுமா நல்லன்னு. குழந்தைங்களுக்குலாம் நல்லா இருக்கும், நமக்கு தெரியலையே. இதுவும் அவ்வளோ திக்கா இல்லை, பட் நல்லா இருக்கு. இங்கே வந்து நமக்கு அவ்வளோ ஒன்றும் குளிர் இல்லை, ஸோ இந்த குளிருக்கு இது போதும். அண்ட் ஆல்சோ நீங்கள் லேயரிங் பண்ணுங்க, உள்ள ஏதாச்சும் ஆல்ரெடி ஒரு ஸ்வெட்டர் வெஸ்ட் எதாவது போட்டு இதை போடுறீங்கன்னா ஓகேயா இருக்கும். லைட்டாக வார்மாக இருக்குது, எனக்கு இதுக்கே வேர்க்குது லைட்டாக. பட் ரொம்ப செம்ம திக்காலாம் எதிர்பார்க்காதீங்க. This is cute. Next I have another like cord set. இது வந்து நான் பேபி பிங்க் கலர்ல வாங்கியிருக்கேன். I think I might keep this. Some premium feel ஆகுது. This is also mildly thick. I love this color. Another குட்டி teddy bear. இது செம்மையா இருக்கு, எனக்கு செம்மையா பிடிச்சிருக்கு. இந்த குவாலிட்டி சூப்பர்வா இருக்கு, ரொம்ப திக்கா இல்லை எல்லாமே. ஓகே, ரொம்ப நீங்க அப்படியே செம்ம குளிர் போறீங்கன்னா மீஷோல வாங்க கூடாது. திஸ் இஸ் மோர் தென் எனஃப். நைட் தூங்குறதுக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். எப்படிதான் பிளாங்கெட் ஏதாவது போட்டுப்பீங்கல்ல. அண்ட் இட் ஆல்சோ ஹாஸ் a pant, full pant, elastic. The color, oh my god, color செம்மையா இருக்கு. அண்ட் நிஜமா லைக் போட்டா இன்னும் சும்மா கியூட்டா இருக்கும். இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு ஸ்வெட் ஷர்ட். இது என்னன்னு ஞாபகம் இல்லை, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். I got a bodycon dress. ஆமால, இது வந்து ஆக்சுவலி வின்டர் ரிலேட்டடா இல்ல. But this is the bodycon dress. I don't like the quality. இதுல ஒரு பெரிய ஸ்லிட் வரும். ஓகே, நான் அந்த நியூட் கலர்ல லெகின் வாங்கினேன்ல, மேபி அது போட்டு இது போட்டுப்போம். இல்லைன்னா என்கிட்ட பிளாக் லெகின் இருக்கு, ஃப்ளீஸ் லெகின்ஸ். ஸோ அது போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏதாச்சும் ஒண்ணு போட்டு நல்லா இருக்கும். பட் இதோட குவாலிட்டி கொஞ்சம் அவ்வளோன்னு நல்லா இல்லை. இதோட குவாலிட்டி அவ்வளோன்னு நல்லா இல்லை. ஃபுல் ஸ்லீவ் வருது. அண்ட் ஸ்லீவ்ஸ்ல மட்டும் இப்படி பெல் பாட்டம் மாதிரி இருக்கு. ஃபுல் லென்த் வரும்னு நினைக்கிறேன். இங்க நெக்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகும். இது ரொம்ப ஆர்வப்பட்டு வாங்கினேன். ஏன்னா ப்ரைஸும் கம்மி தான், பட் ரேட்டிங்ஸ் நல்லா இருந்தது. ஸோ இது வாங்கினேன். இது வந்து வின்டர் ரிலேட்டடா இல்லை, பட் நீங்க வின்டர்ல போடணும்னு நினைச்சீங்கன்னா இது கூட வந்து அந்த ஃப்ளீஸ் லெகின் ஒன்று பேர் பண்ணிட்டு மேல ஒரு ஜாக்கெட் லேயர் பண்ணிட்டு அப்புறம் ஷூஸ் பூட்ஸ் எல்லாம் போட்டு போகலாம். பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் ஃபார் வின்டர். இது ஒரு ஆரத்துல குடிசி ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபைனலி ஐ ஹாவ் a sweatshirt. ஸ்வெட்ஷர்ட் வந்து லைக் வின்டர்லயும் போடலாம், சம்மர்ஸ்லயும் போடலாம். ரொம்ப திக்கா இருக்காது, ரொம்ப லைக் தின்னா இருக்காது. என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று ஜூடியோல வாங்கினது இருக்கு. அதனால ரொம்ப ஒரு மாதிரி பழத்தாயிடுச்சு, கலரும் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் புதுசா இன்னும் வாங்கினேன். இது நல்லா திக்கா இருக்குப்பா. ஐயோ, வின்டர்ல நான் போட்டா வெந்துருவா அப்படியே. இங்க ஒரு ஹார்ட் இருக்கு, பீச் கலர்ல வாங்கிருக்கேன். ஃபுல் ஸ்லீவ்ல வரும். இங்க எலாஸ்டிக் இருக்கு. இதே மாதிரிதான் இங்க கீழேயும் கொஞ்சம் லைக் ஃபிட்டடா இருக்க மாதிரிதான் இருக்கு. ஹாய். ஸோ நான் ஒரே ஒரு ஸ்வெட்டர் மட்டும் இன்னும் வரலன்னு சொன்னேன்ல, இதுதான் அது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டு பக்கத்துல. ஸோ இன்னும் எல்லா வீடியோலும் இந்த சவுண்ட் வர ஆரம்பிச்சோம். Sorry for that. This is super nice. The quality, some
செம்மையா இருக்கு. ஆக்சுவலி இதோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபிட், நான் கொஞ்சம் ஓவர் சைஸ் மாதிரி வேணும்னு நினைச்சேன். நான் எம் சைஸ்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்திருக்கு. இந்த கலர் பிரிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராடக்ட்ஸ் that I got from Amazon. ஸோ ஆக்சுவலி இவ்வளோ இந்த 15 ப்ராடக்ட்ஸ்க்கே 6,000 கிட்ட பில் போச்சு. அண்ட் ஐ love a few of them. and சிலது நான் வச்சுப்பேன், சிலது நல்லா இருந்தும் I need to return it because எனக்கு அது யூஸ் இல்லை. ஸோ யூஸ் இருந்தா மட்டும் தானே வாங்கி யூஸ் பண்ண முடியும். சும்மா இருக்கு நல்லா இருக்குன்னு வாங்கி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுல இது ஒண்ணு நினைக்கிறேன். இது வச்சுக்கலாம், இது வச்சுக்குவேன். என்கிட்ட ஒரு ஹுட்டி கூட இல்லை. சும்மா வீட்டுல குளிர்துன்னா பாக்கெட்ஸ் இருக்கு இதுல. So that's it for this video. I hope you guys love this. And all products or link in the description. Go check it out. And also leave a like, leave a comment, and subscribe if you haven't. அவ்வளோதான். நிறைய ஹால் வீடியோ வருது. ஏன்னா நான் இன்னும் அமேசானில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அஜியோவில் இருக்குது, அண்ட் மீஷோலேயே இன்னும் கொஞ்சம் ஹோம் ஆர்கனைசிங் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இயரிங்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோ வந்துட்டே இருக்குது. மேக் ஷுர் யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் தோஸ். That's it. Bye bye from Meesa Karadi.